போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சட்ட திருத்தங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், பார்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அட்டவணைங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 10க்கு 4 கொஸ்டின் இதை வச்சு தான் பேஸ் பண்ணி கேட்காங்க. அதில் ஆர்டிகிள் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம், நியூமெரிக்கல் ஷார்ட்கட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, 85லேருந்து 100 வரைக்குள்ள ஆர்டிகிள் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 85ங்கிறது டிஎஸ்பின்னு சொல்லி நான் வச்சுக்கிடணும். ஏன்னா 85 தான் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடைச்சட்டம் கொண்டு வராங்க. டிஃபெக்ஷன் ஏன்னா கட்சி தாவல் தடைச்சட்டம், அதனால் டீல ஆரம்பிக்கணும்னு வச்சுருங்க. இப்போ டி ஃபார் என்னன்னா டிசால்வ் பண்ணுறது, எஸ் ஃபார் என்னன்னா சம்மன், ப்ரோராகேஷன். இது நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம் என்னென்ன மீனிங்னு. இப்போ டிசால்வ்னா லோக்சபா மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும். அது ஆர்டிகிள் 85. ஏற்கனவே இது 2-3 தடவை எக்ஸாமில் கேட்டாங்க. சம்மன் பாராளுமன்றத்தை கூட்டுறது, பிரசிடென்ட் கூட்ட சொல்லுவார், இத்தனாம் தேதி கூட்ட சொல்லுவார். புரோராகேட் அதாவது ரத்து செய்தல், பாராளுமன்ற கூட்டத்தொடரை நிறைவு செய்தல், ரத்து செய்தல்ங்கிறது. இந்த 3 டைமுமே யார் யூஸ் பண்ணுவோம்னா பிரசிடென்ட் யூஸ் பண்ணுவார். ஆர்டிகிள் 85. அப்போ 85 டிஎஸ்பின்னு படிச்சுக்கிடுங்க, 85 டிஎஸ்பின்னு பார்த்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 86 வந்து பிரசிடென்ட் இது எல்லாமே பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் அட்ரஸ் கொடுக்காரு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, என்விரான்மெண்ட் ஆக்ட் எல்லாருக்கும் தெரியும். என்விரான்மெண்ட் ஆக்ட் 1986. என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாருமே அட்ரஸ் கொடுக்கணும்னு நான் வச்சுருக்கேன். அட்ரஸ் ஏன்னா அதுக்கு எல்லாரும் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ இந்த இடத்துல பிரசிடென்ட் அட்ரஸ் கொடுக்காரு. 85 பிரசிடென்ட் தான், 86 பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் லோக்சபாவில் அட்ரஸ் கொடுக்கலாம், ராஜ்யசபாவில் அட்ரஸ் கொடுக்கலாம், அல்லது போத் ஹவுசஸ் அட்ரஸ். இதனுடைய சீக்வன்ஸாக பார்த்துக்கிடுங்க. அட்ரஸ் கொடுத்த உடனே 87 என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்காரு. ஸ்பெஷல் அட்ரஸ். இந்த ஸ்பெஷல் அட்ரஸ்ங்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் செஷன், ஏன்னா ஒவ்வொரு வருடமும் முதல் கூட்டத்தொடரில், ஜனாதிபதி கூட்டத்தொடர், அதாவது பட்ஜெட் செஷனில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் செஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி கூடிச்சு. 28ஆம் தேதி பிரசிடென்ட் அட்ரஸ் கொடுத்தாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, எலெக்ஷன் எப்பவுமே நமக்கு மே மாதம் வரும்ல, மே மாதம் முடிஞ்ச உடனே முதல் கூட்டத்தொடர் இருக்கும்போது அப்போ அட்ரஸ் கொடுப்பாரு. அந்த அட்ரஸ்க்கு பேர் ஸ்பெஷல் அட்ரஸ். அப்போ இது நார்மலாக லோக்சபாவில் போய் அட்ரஸ் கொடுக்கலாம். இது ஸ்பெஷல் அட்ரஸ்னா என்னன்னா, வருடத்தின் முதல் கூட்டத்தொடர், ஆஃப்டர் எலெக்ஷன் முதல் கூட்டத்தொடர். அப்போ நம்பர் படி ஞாபகம் வச்சுடுங்க. 85 டிஎஸ்பி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 86 அட்ரஸ் கொடுக்காரு. என்ன அட்ரஸ்னா ஸ்பெஷல் அட்ரஸ், அதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் கொடுக்காரு. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 87. 88ங்கிறது ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர். ரைட்ஸ் யாருக்குள்ள ரைட்ஸ்னா மினிஸ்டருக்குள்ள ரைட்ஸும் இருக்கும், அட்டார்னி ஜெனரலுக்குள்ள ரைட்ஸும் இருக்கும். இந்த இடத்துல ரைட்ஸ், உரிமைகள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ லோக்சபாவில் மினிஸ்டராக லோக்சபா மெம்பராக இருந்து மினிஸ்டராக இருக்கவங்க ராஜ்யசபாலையும் போய் போகலாம். ராஜ்யசபாவில் மினிஸ்டராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் மெம்பராக இருந்த மினிஸ்டருக்கும் லோக்சபாவுக்கும் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க ராஜ்யசபா எம்பி, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் லோக்சபா எம்பி, 2 அவைக்கும் போகலாம். அதான் ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் அவங்களுக்கு. அதே ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலுக்கும் உண்டு. அட்டார்னி ஜெனரல் லோக்சபா எம்பியும் கிடையாது, ராஜ்யசபா எம்பியும் கிடையாது. ஆனால் 2 அவையிலையும் போய் கலந்துக்கிடலாம். ஆனால் ஓட்டு போடுற உரிமை இவர் கிடையாது. ஆனால் இவங்க எந்த ஹவுஸை சார்ந்து இருக்காங்களோ அந்த ஹவுஸ்க்கு ஓட்டு போடணும். மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 அவைக்கும் போகலாம். அதான் இதனுடைய ரைட்ஸ், உரிமைகள். அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி வைக்கணும்னா 8 வச்சா 2 அவைக்கும் போயிடலாம்னு வச்சுக்கிடணும். ஏன்னா 8 வச்சிங்கன்னா லோக்சபாவுக்கு போயிடலாம், அதே 8 வச்சா எங்கே செய்யலாம், ராஜ்யசபாவுக்கும் போகலாம். ஆனால் எந்த அவை உறுப்பினராக இருக்காங்களோ அந்த அவையில் தான் ஓட்டு போடணும். அப்போ இதை ஒரு பாயிண்டை நான் வச்சுருங்க. 88. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்யசபா என்ன லோக்சபா எடுத்த உடனே ஆரம்பிக்கிறது ராஜ்யசபா தான். ராஜா தான் முதல்ல வருவார்னு நினச்சிடுங்க. இப்போ 88 முடிஞ்சிருக்கு. 88 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர். 8 வச்சா லோக்சபா போய்க்கலாம், 8 வச்சா ராஜ்யசபா போய்க்கலான்னு பார்த்தோமா. அதே மாதிரி அடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா 89. 89 ஆல்பாபெட் லெட்டரை ஏபிசிடி வரிசையாக சொல்லி பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு என்ன வரும், 8க்கு என்ன வரும்னா ஹச் வரும், 9க்கு என்ன வரும்னா ஹை வரும், ஐ வரும். அப்போ ஹை யார் ஹை சொல்கிறா, ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் யார் அங்கே தலைமை தாங்குவான்னு கேட்டிங்கன்னா சேர்மன், டெப்டி சேர்மன்.
அப்போ சேர்மன் டெப்டி சேர்மன் பார்த்து ஹை சொல்கிறாரு, டெப்டி சேர்மன் சேர்மனை பார்த்து ஹை சொல்கிறாருன்னு வச்சுடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 90. இந்த படத்தில் சினிமா படத்தில் நிறைய காட்டுவாங்க, 90 போட்டான் அப்படிம்பாங்க. 90னா ஒரு கட்டிங், ஒரு குவார்ட்டரில் பாதி அடிச்சிட்டான் அப்படிம்பாங்க, ஒரு கட்டிங் போட்டு வரான் அப்படிம்பானுங்க. அப்போ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல இப்படி நெகட்டிவாக வச்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. அப்போ ஒரு 90 போடுறாரு, 90 போட்ட உடனே 90 போடணும்னா இங்கே சேர்மன் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா டெப்டி சேர்மனை பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன்னா சேர்மனுங்கிறது வைஸ் பிரசிடென்ட் ஆகிடுறாரு, ஆனால் டெப்டி சேர்மனை சொல்கிறாங்க. 90 போடணும்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவரை ரிமூவ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவர் பதவி வந்து காலியாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் VRR அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க, VRR. இப்போ 90ல் ஒரு 1 போடுறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை ஞாபகம் 91 ஞாபகம் வச்சுக்கணும். 90ல் 1 போடுறாரு, 91ங்கிறது 90ல் 1 போடுறாருன்னு வச்சுருங்க. 1 போட்டால் என்ன பண்ணுவார்னா ஆக்டஸ், இந்த வார்த்தையை தான் படிக்கணும், ஆக்டஸ், ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கார். சிலவங்க ஒரு 90 போட்டோம்னா ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவனை மாதிரி இவனை மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இதில் ஆக்ட் பண்ணுறாரு. யார் ஆக்ட் பண்ணுறான்னா டெப்டி சேர்மன் வந்து சேர்மனாக ஆக்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம இந்த இடத்துல படிக்க வேண்டியது ஆக்ட். இதே இது 90ல் 2 போட்டாருன்னு வச்சுருங்களேன், 90ல் 2 போட்டார்னா அவருக்கு போதை பயங்கரமாக ஏறிதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நாட் டு ப்ரொசீடு, நாட் டு ப்ரொசைடு, தலைமை தாங்க முடியாது. அவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது அவர் அதுக்கு தலைமை தாங்க முடியாது. இந்த இடத்துல நாட், அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ 89ங்கிறது ஹாய் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 90ங்கிறது அவர் வந்து VRR ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 91ங்கிறது ஆக்ட் பண்ணுறாரு, 90ல் 2 போட்டாருன்னு வச்சுருங்களேன், 92ங்கிறது நாட் டு ப்ரொசீட், தலைமை தாங்க முடியாது. இது ராஜ்யசபாக்கு. இதே மாதிரி லோக்சபாக்கு எடுத்துக்கிடுவோம் மேம். இதே மாதிரி நம்ம லோக்சபாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஆர்டிகல் 92ல் முடியுதா, நீங்கள் வரிசையாக எழுதிருங்க, அப்படியே வந்துடும். 93, 94, 95, 96 அப்படியே எழுதிட வேண்டியதான். அப்போ 93 என்னதான் இருக்கும், ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர். ஏன்னா 94 என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VRR. 95 என்னதான் இருக்கும், ஆக்டஸ், டெப்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆக்ட் பண்ணுறாரு. 96 என்ன இருக்கும், ஸ்பீக்கர் மேலேயோ டெப்டி ஸ்பீக்கர் மேலேயோ ஒரு ரிமூவல் தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து தலைமை தாங்க முடியாது, நாட் டு ப்ரெசைடு. அப்போது ஒரு 4 ஆர்டிகளை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அடுத்த 4 ஆர்டிகள் நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த ஆர்டிக்கிளை வச்சே நம்ம மாநிலத்தில் உள்ள சட்டப்பேரவை, சட்ட மேலவை, அந்த ஆர்டிக்கிளையும் படிச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்போ அப்படியே கையோடு நம்ம அங்கே கொண்டு போகிறோம். 89 இருக்குது, அதில் ஒரு 89 கூட்டுறீங்கன்னு வச்சுருங்களேன், 178 வரும். இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அசம்பிளினா MLA அப்படின்னு வச்சுக்கோங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கீழவை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேலவை பற்றி பேசியிருப்போம், ராஜ்யசபா. 2வது தான் கீழவை பற்றி பேசுவோம். ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கீழவை பற்றி பேசுகிறோம், 2வது தான் மேலவை பற்றி பேசுகிறோம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ இதுக்கு நேராக இது 89 கூட்டிகிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 89 கூட்டினா 178. அப்போ இந்த இடத்துல எதை பற்றி பேச வர்றாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் பற்றி பேச போகிறாங்க. அப்போ ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர், அப்போ அது வந்து ஒரு 89 கூட்டுறோம். அதே மாதிரி இதில் ஒரு 89 கூட்டுறீங்க. 89 கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 179 வரும். அப்போ இங்கே என்ன இதை பற்றி பேசணும்னா VRR, அதே தான். அப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரிசைன் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, வேக்கண்ட் ஆகிறது, ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கரை பற்றி. இங்கே ஒரு 89 கூட்டினீங்கன்னா 180. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆக்டஸ், டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஆக்ட் பண்ணுறது ஸ்பீக்கராக. அடுத்து இதில் ஒரு 89 கூட்டினீங்கன்னா 181. ஸ்பீக்கர் மேலேயோ டெப்டி ஸ்பீக்கர் மேலேயோ நம்ம ஒரு எதிராக ஒரு தீர்மானம் பண்ணும்போது அவங்க வந்து நாட் டு ப்ரெசைட், தலைமை தாங்க முடியாது. அதே தான் 89 கூட்டிட்டா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மேலவை இருக்குது, சில மாநிலங்களில் மேலவை கிடையாது, சில மாநிலங்கள் மேலவை இருக்குது. அப்போ அதுக்கு இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணால் ஒரு 89 கூட்டணும். ஒரு 89 கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா 182, 182, 183, 184, 185. இது இங்கே என்ன வரும் கேட்டிங்கன்னா மேலவை இருக்கும்போது சேர்மன் டெப்டி சேர்மனை பற்றி பேசுகிறாங்க, இங்கே அதே மாதிரி VRR பற்றி பேச போகிறாங்க, இங்கே ஆக்டஸ்ஸு, இங்கே நமக்கு என்ன நாட் டு ப்ரெசைடு. அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 4 ஆர்டிகல் தான் இம்பார்ட்டன்ட். 89 தான் இம்பார்ட்டன்ட். 89ன்னா ஹாய், யார் யார் ஹாய் சொல்கிறா, சேர்மனும் டெப்டி சேர்மனும் ஹாய் சொல்கிறாங்க. 90 VRR,
91 ஆக்டஸ், 92ங்கிறது என்ன, நாட் டு ப்ரிசைட். அது கண்டினியூஸாக எழுதும்போது ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கருக்கு வந்துடும். அது ஒரு 89 கூட்டினீங்கன்னா மாநில சட்ட பேரவைக்கும் படிச்சிடலாம், சட்ட மேலவைக்கும் படிச்சிடலாம். இப்போ இது ஒரு முக்கியமானது. அப்போ நம்ம எதோட முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 96ஓட முடிச்சிருக்கோம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 97 எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரியை பற்றி சொல்கிறாங்க. யாருடைய சேலரி அப்படின்னா, ஸ்பீக்கருடைய சேலரி, டெப்டி ஸ்பீக்கருடைய சேலரி, சேர்மனுடைய சேலரி, டெப்டி சேர்மனுடைய சேலரி. அப்போ 97 பொறுத்த வரைக்கும் நம்ம எதை வச்சு ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 97 ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க, VDIS. நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் இருக்கும்போது கொண்டு வருவாங்க, வாலண்டரி டிஸ்க்ளோசர் இன்கம் ஸ்கீம். டிஸ்க்ளோசர் இன்கம் ஸ்கீம் இது ஒரு முக்கியமான ஸ்கீம். ஜென்ரலாக இது கேட்பான், அதனால தான் சேர்த்தே படிக்கணும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வாலண்டரியாக வந்து எனக்கு இவ்வளோ அக்கௌண்ட்டில் ரூபாய் இருக்குது, இதுக்கு நான் டேக்ஸ் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் உள்ள கொண்டு வருவாங்க. பயங்கர சக்ஸஸ் ஸ்கீம் அந்த 97. அப்போ வாலண்டரியாக டிஸ்க்ளோசர் இன்கம்னு வருதா, அந்த இன்கம்மை நம்ம இங்கே சேலரின்னு வச்சுக்கிறோம், VDS. அப்போ சேலரிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, யாருடைய சேலரினா ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், இவங்களுடைய சேலரி பற்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 98 பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். என்ன, செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 98 ஏன்னா, அப்போ நமக்கு 8ங்கிறத 8 அப்படிங்கும், நைட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஏன்னா அப்போ நைட்டு வந்து செக்ரட்டரியேட்டில் சீக்ரெட்டாக மீட்டிங் போடுவாங்கன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ நைட்னாவே என்னது, சீக்ரெட் மீட்டிங் போடுறாங்க. இப்போ 98ங்கிறத நம்ம நைட்டுன்னு எடுத்துக்கிடணும். 9ல் நை மட்டும் எடுத்துக்கிறோம், 8ல் டீ மட்டும் எடுத்துக்கிறோம், நைட்டுன்னு வந்துடும். இப்போ நைட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நைட்டில் சீக்ரெட் மீட்டிங் போடுவாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ சீக்ரெட்டுங்கிற ஒரு வார்த்தையை படிச்சு வச்சுக்கணும், நைட்டு சீக்ரெட் அப்படின்னு நான் வச்சுருங்க. 99 இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம் பண்ணுறது. இப்போ யாருக்கு பதவி பிரமாணம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, லோக்சபா மெம்பருக்கும் பதவி பிரமாணம், ராஜ்யசபா மெம்பருக்கும் பதவி பிரமாணம். இங்கே ஒரு நவரத்னங்கள் அப்படிம்பாங்க, இங்கே ஒரு 9 பேர், அங்கே ஒரு 9 பேர் கூப்பிட்டு நம்ம என்னது பதவி பிரமாணம் பண்ணுறவங்க. அதே 69ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம், 60ன்னு எடுத்துட்டா பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம். அப்போது இதில் வந்து 99னா இங்கே ஒரு 9 பேரை கூப்பிட்றாங்க, அங்கே ஒரு 9 பேரை கூப்பிட்றாங்க, ரெண்டுக்குமே ஈக்குவலாக பதவி பிரமாணம். 99ங்கிறது பதவி பிரமாணம். 100ங்கிறது அந்த ஓட்டு, பார்லிமெண்ட்டில் ஓட்டு. அப்போ 100 ரூபா கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. லோக்சபாவில் ஓட்டிங், ராஜ்யசபாவில் ஓட்டிங். அப்போ 100 ரூபா கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, அதில் 1 ரூபா குறைஞ்சா கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ ஜென்ரலாக ஞாபகம் வச்சுருங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 85ங்கிறது டிஎஸ்பி, 86ங்கிறது அட்ரஸ் கொடுக்காங்க, 87 ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது 88 8 வச்சா லோக்சபாவுக்கு போகலாம், ராஜ்யசபாவுக்கு போகலாம். அடுத்தது 89 ஹாய் சொல்கிறாங்க, சேர்மன், டெப்டி சேர்மனு. 90 ஒரு கட்டிங் போடணும்னா VRR இருக்கணும், ஒன்று வேக்கண்டாக இருக்கணும், ரிசைன் பண்ணிருக்கணும், ரிமூவ் பண்ணியிருக்கணும். 91ங்கிறது ஆக்ட் பண்ணலாம். என்ன, சேர்மன் வந்து டெப்டி சேர்மன் வந்து சேர்மனாக ஆக்ட் பண்ணலாம். 92 அப்படின்னு பார்க்கும்போது 2 கட்டிங் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, தலைமை தாங்க முடியாது, நாட் டு ப்ரொசீட். அப்போ அதே 4 ஆர்டிகிள் அங்கே கொண்டு போய்க்கிறோம், 93, 94, 95, 96. அடுத்து நேரம் என்னன்னா 97க்கு வரும். 97 VDS கொண்டு வந்திருக்காங்க, வாலண்டரி டிஸ்க்ளோசர் இன்கம் ஸ்கீம். அப்போ சேலரி பற்றி சொல்கிறாங்க, யாருடைய சேலரி பார்த்துக்கணும். 98 நைட்டு சீக்கிரட்டாக மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. 99ங்கிறது பதவி பிரமாணம். 100ங்கிறது 100 ரூபா கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கிடுங்க. இப்போ 85 ஷார்ட்கட் பார்த்துட்டோம், நியூமெரிக்கல் ஷார்ட்கட் 85லேருந்து 100 வரை பார்த்தோம். இப்போ அந்த ஆர்டிகளுடைய உண்மையான அந்த ஆர்டிகளுக்குள்ள விளக்கத்தை பார்ப்போம். 85 இங்கே என்ன சொல்கிறான்னா, நம்ம 85க்கு என்ன வச்சோம்னா டிஎஸ்பின்னு சொல்லி வச்சோம். ஏன்னா டிஎஸ்பின்னு வச்சுக்கோம். இங்கே என்னென்னா செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொரோகேஷனா அந்த ரத்து செய்தல், டிசொல்யூஷன் ஒன்லி லோக்சபா. அப்போ செஷன்ஸ் டிஎஸ்பி. அப்போ வந்து நம்ம இந்த 3 டேர்மே யார் யூஸ் பண்ணோம்னா பிரசிடென்ட் யூஸ் பண்ணுவார். அடுத்ததும் பிரசிடென்ட் தான். அங்கே என்ன கொடுக்கனா, ரைட் ஆஃப் பிரசிடென்ட் டு அட்ரஸ், சென்ட் டு மெசேஜ் டு கவுஸ். அப்போ லோக்சபாவுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கலாம், ராஜ்யசபாவுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கலாம், ரெண்டாவே ஒன்றா கூட்டி ஒரு அட்ரஸ் கொடுக்கலாம். இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா என்விரான்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி வச்சோம். என்விரான்மெண்ட் ஆக்ட்டுங்கிறது 86 எல்லாமே தெரியும். என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாருமே அட்ரஸ் கொடுத்தாங்க, அதனால அந்த அட்ரஸ்ங்கிற ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். இங்கே வந்து
டிஎஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 85ங்கிறது ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 87ங்கிறது அட்ரஸை தொடர்ந்து ஸ்பெஷல் அட்ரஸ் வரணும். இந்த ஸ்பெஷல் அட்ரஸ்ங்கிறது பிரசிடென்ட் வருடத்தின் முதல் கூட்டத்தொடரில் பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் கொடுப்பாரு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு முதல் கூட்டத்தொடரில் பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் கொடுப்பாரு. அதை தான் ஸ்பெஷல் அட்ரஸ்ங்காங்க. 87. 88 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர். இந்த மினிஸ்டராக இருக்கிறவங்க ஒன்று லோக்சபா எம்பியாக இருக்கணும், இல்லைன்னா ராஜ்யசபா எம்பியாக இருக்கணும், இல்லை எம்பி இல்லாமனாலும் இருக்கலாம். அப்போ அவங்க இந்த மினிஸ்டர் இருக்க ஒரே ரைட்ஸ்னால அவங்க லோக்சபாக்கும் போகலாம், ராஜ்யசபாக்கும் போகலாம். நான் ஓட்டு போடுற உரிமை எந்த அவையை எம்பியாக இருந்தாங்கன்னா அந்த அவைக்கு ஓட்டு போடணும். எம்பிஏ இல்லைன்னா ஓட்டு போடுற உரிமை கிடையாது. அதே மாதிரி தான் அட்டாரஞ்சனில் எம்பிஏ கிடையாது, அவர் ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஆனால் லோக்சபாக்கும் போகலாம், ராஜ்யசபாவுக்கும் போகலாம். அப்போ 88ங்கிறது 8 வச்சா லோக்சபாக்கும் போகலாம், 8 நடந்து போனால் என்னது ராஜ்யசபாக்கும் போகலாம் அப்படின்னு நான் வச்சுக்கிடுங்க. 88. 89. 89ல் 8ங்கிறது ஹச், 9ங்கிறது ஐ. அப்போ ஹாய் யார் ஹாய் முதல் எடுத்தோம் ராஜ்யசபா பற்றி தான் பேச போகிறோம். அப்போ யார் பற்றி பேச போகிறோம்னா சேர்மன், டெப்டி சேர்மன் 2 பேரும் ஹாய் சொல்கிறாங்கன்னு வச்சுருங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் சேர்மன் நமக்கு தெரியும், வைஸ் பிரசிடென்ட்டு. இப்போ அட் ப்ரெசன்ட் டெப்டி சேர்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிவான்ஸ் நாராயண் சிங். இப்போ 89 ஹாய் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். 90 ஒரு கட்டிங் போடும்போது விஆர்ஆர்னு நான் வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு பதவி வந்து வேக்கன்சியாக இருக்கணும், இல்லை ரிசைன் பண்ணியிருக்கணும், அல்லது என்னென்ன ரிமூவல் பண்ணியிருக்கணும். இப்போ யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒன்லி டெப்டி சேர்மனை பற்றி தான் பேசுகிறாங்க இந்த இடத்துல. 90ல் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். சேர்மன் பேசல. சேர்மன் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட், அவருக்கு தனி. 91 கட்டிங்கில் ஒரு கட்டிங் போட்டார்னா அவர் என்ன பண்ண போறாருன்னா ஆக்ட் பண்ண போகிறாரு. அப்போ இந்த இடத்துல மீனிங் என்னன்னா ஆக்டஸ், அதான் மீனிங். இப்போ டெப்டி சேர்மனாக ஆக்ட் பண்ணுறாரு. எப்போ ஆக்ட் பண்ணலன்னா அவர் சேர்மன் ரிசைன் பண்ணியிருப்பாரு, அவர் பதவி வேக்கண்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ நம்பரை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். 92ங்கிறது சேர்மன், டெப்டி சேர்மன் நாட் டு ப்ரெசைட். இந்த நாட் டுங்கிறது தான் முக்கியம். தலைமை தாங்க முடியாது. எப்போ தலைமை தாங்கணும்னா இப்போ ஒரு டெப்டி சேர்மனை ரிமூவ் பண்ணக்கூடிய தீர்மானம் வருது, சேர்மனை ரிமூவ் பண்ணக்கூடிய தீர்மானம் வருதுன்னா அவங்க வந்து தலைமை தாங்க முடியாது. 92. அப்போ அந்த 90ல் 2 போட்டாங்கன்னா தலைமை தாங்க கூடாதுன்னு இருக்கும். இப்போ 90 இப்போ அதே 4 ஆர்டிகள் இங்கே வரும். இப்போ 93ன்னு பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து 89 பார்த்தோமா? 89 என்ன பார்த்தோம்? ஹாய் சொல்கிறாருன்னு பார்த்தோம். சேர்மன், டெப்டி சேர்மன் ஹாய் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். இங்கே ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கரை பற்றி பேச போகிறோம். இப்போ நமக்கு இந்த 93வது ஆர்டிக்கலில் இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்பீக்கர் மேலே இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவல் தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இது வரைக்கும் அப்படி யாருக்கு மேலெலாம் கொண்டு வந்தாங்கன்னா 4வது ஸ்பீக்கர் தான் ஓம் பிர்லா. அப்போ முதல் யார் மேலேன்னா மவலாங்கர். 1954ல் ஸ்பீக்கர் மேலே ரிமூவல் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குக்கும் சிங். 1966ல் அவரை ரிமூவ் பண்ணக்கூடிய தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்ராம் ஜாக்கர். 1987ல் கொண்டு வந்தாங்க. இப்போ ஓம் பிர்லா மேலே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு டேட்டு தான். ஆக்சுவலாக நார்மலாக இந்த ரிமூவல் பண்ணும்போது 543ன்னா அதை 2ஆல் அடி கொடுத்தோன்னா 272 ப்ளஸ் வேணும். ஆனால் ரூலிங் பார்ட்டி தான் இருக்கும், ரிமூவ் பண்ணலாம் மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்போ 93ங்கிறது அதான். அப்போ 93ங்கிறது அங்கே 89 படித்தவங்க ஹாய், அங்கே சேர்மன், டெப்டி சேர்மன் ஹாய் சொல்கிறாங்க, இங்கே ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஹாய் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா 90. அங்கே 90 என்ன பார்த்தோம்? 90னா ஒரு கட்டிங் போடுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கணும்? விஆர்ஆர், அவர் பதவி வேக்கண்டாக இருக்கணும், இல்லை ரிசைன் பண்ணியிருக்கணும், ரிமூவ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அவர் ரிமூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ அட் ப்ரெசென்ட் ரிமூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு இது கொண்டு அது இந்த ஆர்டிக்கலில் தான் கொண்டு வர்றாங்க. இது கூட உங்களுக்கு கேட்கலாம். இப்போ ஓம் பிர்லா ரிமூவ் பண்ணுறது என்ன ஆர்டிக்கல்னு கேட்கலாம். 94. அடுத்தது நம்ம அங்கே பார்த்தோம். ஏன்னா 90 முடிஞ்சோன்னா 91 ஒரு கட்டிங் பண்ணோன்னா ஆக்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஆக்டஸ் அதான் முக்கியம். டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ணுறாரு. இதே 92 அங்கே பார்த்தோம். ஏன்னா 2 கட்டிங் போட்டாருன்னா தலைமை தாங்க முடியாது. நாட் டு ப்ரெசீட், நாட் டு அந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். நாட் டு அதே தான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 97. இதுக்கு தான் நான் சொன்னேன் VDIS, வாலண்டரி டிஸ்க்ளோசர் இன்கம் ஸ்கீம். வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கீம். நான் யூடியூப்ல அடிச்சு பாருங்க. அப்போ வந்து அந்த இதில் என்ன சொல்லுவாங்கன்னா வாலண்டரியாக அவங்க இன்கம் சொல்லிட்டு அதுக்கு டேக்ஸை கட்டிட்டு மீதி பணத்தை ஒயிட்டாக கொண்டு போங்க அப்படிம்பாங்க. அப்போ இந்த இடத்துல சேலரியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ சேலரிங்கிறது தான் முக்கியம். கீவேர்டுங்கிறது ஒரு வார்த்தை தான், சேலரி. ஏன்னா அப்போ யார் சேலரி சொல்கிறாங்கன்னா சேர்மன், டெப்டி ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர். அப்போ 97 வரை பார்த்துட்டோம். 98ங்கிறது சீக்ரெட்டுன்னு சொன்னேன். 98ங்கிறது சீக்ரெட், செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். 99 பதவி பிரமாணம். 100ங்கிறது ஓட்டு.
இப்போ நியூமெரிக்கலாக படிக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது, அதாவது ஃப்ளூக்கு மாதிரி படிக்கிறது தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ஒரு ஆர்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இதே ஆர்டிக்கல் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை சட்ட மேலவைக்கு அப்ளிகபிள் ஆகும். இந்த ஆர்டிக்கலை நீங்கள் தரவாக படிச்சுட்டு அதில் ஒரு 89 அப்படின்னு ஒன்று கூட்டினா மட்டும் போதும். அப்போ இதில் ஒரு 89 கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு 89 கூட்டினா நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா 178ன்னு வரும். 89 என்ன பார்த்தோம், ஹாய்ன்னு சொல்லி பார்த்தோம். சேர்மனும் டெப்டி சேர்மனும் ஹாய்ன்னு சொல்கிறான். சேர்மன் டெப்டி சேர்மன் ராஜ்யசபாவில் இருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன்று மட்டும் கவனிக்கணும். இங்கே எதை பற்றி பேசுகிறோம், முதல் எடுத்தோன்னா இங்கே கீழவை பற்றி பேசுகிறோம், சட்டப்பேரவை பற்றி பேசுகிறோம். அதனால் இங்கே என்னென்னா ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் ஹாய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடணும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். அங்கே பார்லிமெண்ட்டை சொல்லும்போது ராஜ்யசபா ஃபஸ்ட்டு வரும், சட்டப்பேரவை சொல்லும்போது மாநிலத்தை சொல்லும்போது சட்டப்பேரவை தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 89 கூட்டினா 2 சேமாக வருது. இதை தான் இதில் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள் 90ன்னு இருக்கா. 90ல் ஒரு 89 கூட்டினீங்கன்னு வச்சுருங்களேன், 89 கூட்டினா அதே தான். 90னா நம்ம பார்த்தோம்ல விஆர்ஆர்னு பார்த்தோமா, இது சட்டப்பேரவையில் விஆர்ஆர் அதே இருக்கும். வெக்கேஷன் ரெசிக்னேஷன் 89 கூட்டி படிச்சுக்கணும், ரிமூவல். அடுத்தது பாருங்க 91 நம்ம அங்கே என்ன பார்த்தோம், ஆக்டஸ்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். ஏன்னா 90ல் 1 போட்டார்னா ஆக்டஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆக்ட் அஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஆனால் இங்கே எங்கன்னா ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கராக என்ன செய்றாரு, ஆக்ட் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 92ல் ஒரு 89 கூட்டினீங்கன்னு வச்சுருங்களேன், நமக்கு என்னன்னா 181 வரும். 92 எங்கே பார்த்தோம், ஸ்பீக்கர் சேர்மன் மேலேயோ டெப்டி சேர்மன் மேலேயோ ஒரு ரிமூவல் மோஷன் கொண்டு போது அவர் தலைமை தாங்க முடியாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஸ்பீக்கரோ டெப்டி ஸ்பீக்கர் மேலேயோ தலைமை ரிமூவல் மோஷன் கொண்டு அவங்க வந்து நிச்சய முடியாது, தலைமை தாங்க முடியாது. அப்போ அந்த 89 கூட்டுற கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடணும். இது பாருங்க 93 அங்கே என்ன பார்த்தோம், ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் ஹாய் சொல்றாங்கன்னு பார்த்தோம். இங்கே ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உள்ள மாநிலங்களில் சேர்மன் டெப்டி சேர்மனை பற்றி பேசுகிறாங்க, அப்படியே மாற்றி வரும். அங்கே ஸ்பீக்கர்னா இங்கே யாரு சேர்மன் டெப்டி சேர்மன், அங்கே சேர்மன் டெப்டி சேர்மன், இங்கே யாரு ஸ்பீக்கர். அப்போ ஒரு 89 கூட்டினீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்துடும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 89 கூட்டுறீங்கன்னு வச்சுருங்களேன், அதே மாதிரி தான் 89ன்னா இங்கே நமக்கு விஆர்ஆர், எங்கே ஸ்பீக்கர் டெப்டி, இங்கே வந்து மாநிலத்தை பொறுக்கி மேலவையில் சேர்மன் டெப்டி சேர்மனுக்கு விஆர்ஆர். அடுத்து 95ல் ஒரு 89 கூட்டுறீங்கன்னு வச்சுருங்களேன், 184 ஒரு 89 கூட்டினீங்கன்னா, அப்போ இங்கே என்னென்னா நமக்கு ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ணுறாரு. இங்கே அதை மாதிரி டெப்டி சேர்மன் வந்து சேர்மனை ஆக்ட் பண்ணுறாரு. அடுத்தது 96 இது என்னென்னா ஸ்பீக்கர் மேலேயோ டெப்டி ஸ்பீக்கர் மேலேயோ ஒரு ரிமூவல் மோஷன் கொண்டு வரும்போது அவங்க வந்து தலைமை தாங்க முடியாது. அதே மாதிரி இங்கே சேர்மன் டெப்டி சேர்மன் இது வந்து மாநில மேலவையில் ரிமூவல் மோஷன் கொண்டு வரும்போது அவங்க என்ன செய்ய முடியாது, தலைமை தாங்க முடியாது. 97 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சேலரி, அதில் ஒரு 89 கூட்டினீங்கன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி தான் மாநில அரசில் ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் சேர்மன் டெப்டி சேர்மனுடைய சேலரி. அப்போ நம்ம நல்லா கவனிச்சுடுங்க, இந்த 4 ஆர்டிக்கல் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் 89 90 91 92 அதை ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் எழுதிக்கலாம். கையோடு சேர்ந்து கூட ஒரு 8 ஆர்டிக்கல் படிச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் அழுத்தமாக படிச்சுக்கிடுங்க, திரும்ப படிச்சுட்டே இருங்க, டெய்லி நோட் எடுத்து எழுதி பார்த்துட்டே இருங்க. ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை, ஒரு ஆர்டிக்கலுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் படிக்கணும். இப்போ 98ன்னு சொன்னால் சீக்ரெட், அவ்வளோதான். 97 சொன்னால் சேலரி, 99 சொன்னால் பதவி பிரமாணம், ஓத், 100ன்னா ஓட். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் படிக்கணும். இப்போ 85ங்கிறது டிஎஸ்பி, 86 அட்ரஸ்ஸு, 87 ஸ்பெஷல் அட்ரஸ்ஸு, 88 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டரு, 89 ஹாய், 90 வந்து என்ன கேட்டிங்கன்னா விஆர்ஆர், 91 என்ன கேட்டிங்கன்னா ஆக்டஸ், 92 என்னென்னா நாட் டு ப்ரெசைட், தலைமை தாங்க முடியாது. அப்போ அதே மாதிரி 4 ஆர்டிக்கல் எங்கே பேருனா ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கருக்கு பேர் 4 பேரும். அது முடிஞ்ச உடனே நமக்கு எங்கே வரும் கேட்டிங்கன்னா நேராக 97ல் வந்து நிற்கும். 97ங்கிறது வந்து சேலரி, 98ங்கிறது சீக்ரெட்டு, 99ங்கிறது ஓத் அண்ட் அஃபர்மேஷன், 100ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஓட். அப்போ ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் படித்தா தான் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ.